கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியம். ஸோ அங்கே தான் நம்ம இருக்கோம். இது வழியாக தான் நம்ம போய் ஆகணும் புதுப்பேட்டைக்கு. ஸோ புதுப்பேட்டைக்கு எதுக்கு போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மார்க்கெட்டில் இருக்குது இல்லை கைஸ். ஸோ பைக் ஸ்பேர் பார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஸ்பேர் பார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சீப்பாக கிடைக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் நம்ம அங்கே போயிட்டு பார்க்க போகிறோம், போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க கைஸ் போவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுப்பேட்டைக்கு வந்துவிட்டோம் கைஸ். இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பழைய கார் டயரில் அதெல்லாம் விற்பாங்க போல். ஸோ அதுக்கான ஒரு இடம் தான். அவர்கிட்ட கேட்கலாமா? இங்கே யூஸ்டு டயர் மட்டும் தான் கிடைக்குமா இல்லை புது டயரில் கிடைக்குமாண்ணா? யூஸ்டு டயர் தான். ரேட்டு ஸ்டார்டிங் ரேட் எவ்வளோண்ணா இருக்கும் வண்டியை பொறுத்தா? ஸோ ஒரு டோஸ்ட் எடுக்கிறேண்ணா. டோஸ்ட் யூஸ் டயர்னா ஒரு 1000 rupees வரும். 1000 rupeesல. ஓகே, 1000 rupeesலேருந்து ஸ்டார்டிங். நம்ம அது வாரண்டியில் இருக்கா இல்லை ஓரளவுக்கு யூஸ் பண்ண? வாரண்டியில் இல்லை, ஆனால் ஓட்டலாம், நம்ம வச்சு ஓட்டுற அளவுக்கு ஓட்டலாம். சரிண்ணா, ஓகேண்ணா. கடைங்களே வந்து பார்த்திங்கன்னா மூடிட்டு தான் இருக்குது. ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இன்ஜினா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸ்லேயே நல்லா களைகட்டும் போல். ஓகே, ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நம்மளால் இன்ஜினை மட்டும்தான் பார்க்க முடியுது, ஆளுங்க யாரையும் பார்க்க முடியல. ஸோ நம்ம அப்படியே இந்த சைடு போவோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில கடைங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்கள் காய்ஸ், ஆயில் பார்த்திங்களா அந்த வண்டியில் எப்படி தேங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் தேங்கி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தேவையில்லாத ஆயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிருக்காங்க. ஓகே, நம்ம அப்படியே போவோம். இந்த சைடு ஒரு சில கடைங்க தான் நம்ம பார்க்கணும். 100 ஆட்டோமொபைல்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்குது போல். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பைக்கே வந்து பார்த்திங்கன்னா கைஸ், இந்த ஒரு பைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிக்கரிங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டயரில் விற்பாங்க போல், பழைய டயர்லாம். ஸோ நம்ம பைக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ நம்ம அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரோடு சைடு பார்ப்போம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டூம்லாம் இருக்குது பாருங்கள், பல்சர் டூம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லைட்லாம் போட்டிருக்காங்க பார்த்திங்களா. ஸோ அந்தமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் செட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த கடைங்க தான் இருக்குது. ஓகே, ஸோ எதிர்க்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஷாப்ஸ் தான். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த பார்த்திங்களா ரிம்மு, 4 வீலர் ரிம்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு குயிக்காக போயிட்டு வந்துடுவோங்க. இங்கே பார்த்தீங்களா தலைவன் தூங்கிட்டு இருக்கான். ஓகே, இந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ன் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து ஹார்ன் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்குது கைஸ். ஸோ நம்ம பைக் இது டூமு, காரு டூம். இங்கே பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட்டு முன்னாடி மாட்டோம்ல அதெல்லாம் இருக்குது. ஹார்னு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்கு அதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிம்முக்கு போகிற அந்த கவர்லாம் இருக்குது. ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த ஒரு தெருவில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ், நான் இந்த ஸ்கூட்டிக்கா இல்லை டூமுக்கோ எதுக்கோ ஒன்று ரெடி பண்ணி தராங்க போல். சின்ன அந்த ஒரு ஸ்டேர் கேஸ் மாதிரி தான் இருக்குது. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கடைங்க தான். ஓகே, இங்கே ஆயில் கடை. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பைக்குக்கு தேவையான கம்பிங்களா, சைடில் மாட்டுற கம்பி, ஸோ அதெல்லாம் இருக்கும் போல். எல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் கடைங்க தான் கைஸ். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரிக்கான கடைங்க தான். இங்கே பார்த்திங்களா ஒரு ஜூஸ் கடை ஒன்று இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்திங்களா இந்த ஒரு ஹெல்மெட் கடை ஒன்று இருக்குது. ஓகே, பேர் தான் ஹெல்மெட் கடை பேர் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்மெட் இருக்கும் போல். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரெடி பண்ண வர்றாரு போல். ஓகே, நிறைய கடைங்க இருக்குது கைஸ். பைக்குக்கு தேவையான கடைங்க தான் மொத்தமாகவே. இங்கே பாருங்கள், மாட்டு வண்டியில் தர்பூசணி சீசன் ஆரம்பிச்சிச்சு இல்லை கைஸ். ஓகே, இந்த சண்டேன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க வந்து பார்த்திங்கன்னா லீவு கைஸ். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே நம்ம போயிட்டு வந்துடுவோம். சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பழைய வண்டி தான் கைஸ். ஸோ இந்த வண்டியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எதனா ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைன்னா இவங்க எடுத்து யூஸ் பண்ணிப்பலாம் என்னென்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே, இங்கே கீழே பார்த்திங்களா இந்த தெருவோடைய தரையம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆயிலாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய அந்த ஒர்க்கு நடக்கும் போல். இந்த ஒரு தெருவில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் கடைங்களே. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலு எப்படி இருக்குன்னு. ஸோ சண்டே டைம் வந்துன்றதுனால கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இல்லை எப்போயுமே கூட்டம் கம்மியாக இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல கைஸ். உள்ளே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு இடத்துல வந்து மட்டும் நிழலுக்கு போட்டிருக்காங்க போல். ஓகே, நிறைய கடைங்க மூடிட்டு இருக்குது கைஸ். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக்குக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் அதெல்லாம் தான் இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே அடுத்த ஒரு தெருக்கு போவோம். ஓகே கைஸ், நம்ம திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டுக்கே வந்தாச்சு. ஸோ ரோடு சைடு தான் கைஸ் நிறைய கடைங்க வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்குது.
ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேஜராக எல்லோரும் மக்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லா டைம்லும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அந்த தெருவுலலாம் போனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சண்டேன்றதுனால லீவு தான் விட்டுருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா புதுப்பேட்டை ரோடே இப்படி தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த பைக்கிங் கடை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பழைய டயரில் விற்கிற கடை அதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீட் கவர். இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வண்டியெல்லாம் ரெடி பண்ணுறாங்க போல். ஓகே, இந்த ஒரு தெரு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்களா, இதே வந்து பார்த்திங்கன்னா வீக் டைம்ஸில் வந்தோன்னா இந்த தெருவுலலாம் கடைங்க நிறைய ஓப்பனில் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெருவே காலியாக இருக்குது கைஸ். ஸோ ஓகே கைஸ், ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அந்த புதுப்பேட்டையே காமிச்சிட்டு இருப்பேன். ஸோ நம்மளால் அந்த கடையிலெல்லாம் போயிட்டு கேட்க முடியல. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்லாம் பிஸியாக இருக்காங்க, வேலை பிஸியில். ஸோ நம்மளாம் போயிட்டு அங்கே கேட்டோன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நம்ம ஓவராலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தெரு தான் பார்த்துருப்போம். அந்த சைடில் தெரு இருக்குது பார்த்திங்களா, அந்த தெருவுக்குள்ளேயே நம்ம போகலாம். ஆனால் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைங்க க்ளோஸில் இருக்குது. ஸோ ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நான் உங்களுக்கு இன்னொரு நாள் வீக் டேஸில் வந்து ஸோ நம்ம எதனா ஒரு கடையில் நிப்பாட்டி நம்ம பைக்குக்கு தேவையானது எதனா வாங்கிட்டு அதை நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறாங்க, எவ்வளோ சீப்பாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் போடுறேன் கைஸ். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா புதுப்பேட்டை மார்க்கெட் இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா சீப்பாக வாங்கிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செல்லிங் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு.